இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு முட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். முட்டையை வரட்டுறதுக்காண்டி ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கிறேன். பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 5 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நான் அதில் உடச்சி விட்டுருவேன். அது கூடவே கொஞ்சமாக பெப்பர், தேவையான அளவு உப்பு, முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வரட்டி எடுத்துக்கலாம். இதை நல்லா வரட்டிக்கோங்க. இது நல்லா வரட்டினதுக்கப்புறம் தனியாக எடுத்து மாற்றி வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் நான் அதே பாத்திரத்தில் தான் ஒரு 3 டீஸ்பூன் அளவும் எண்ணெய் விட்டுருக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறவு குட்டி குட்டியாக இஞ்சி துண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு இதையும் நான் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறவு எடுத்து வச்சுருக்கிற கேரட், எடுத்து வச்சுருக்கிற பீன்ஸ், அப்புறம் முட்டைக்கோஸ் இவ்வளவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ஒரு பாதி அளவு வெந்தால் போதும். ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறவு இதில் 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். நான் வந்து ரைஸ்லேயும் உப்பு ஆட் பண்ணனால இதுக்கு கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவு வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை அதில் ஆட் பண்ணிடலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெப்பரையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து பெப்பர் தான் நல்லா வாசனையாக இருக்கும். பெப்பர் போடும்போது அப்படி ஒரு வாசனையாக இருக்கும். பெப்பர் போட்டதுக்கப்புறம் நம்ம இதில் வெங்காயத்தாள் போட்டுடலாம். அது கூடவே நம்ம வந்து வேக வச்சு எடுத்த பாஸ்மதி ரைஸையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இதை வந்து நான் 1 கப் எடுத்து வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கிறேன். ரைஸ் வந்து உடையாத அளவுக்கு எல்லா இடத்துலையும் அடியிலேருந்து நல்லா கிண்டி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, அது வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது. எதுலேயுமே ஒட்டலை. இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர அளவுக்கு நீங்கள் எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு சுவையான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுது. இதை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போன்ற வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.